வணக்கம். நான் மாயவரம் சோமசேகர் ஃப்ரம் சென்னை நங்கநல்லூர். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பை மாயவரம் சோமசேகர் என்ற சேனலின் வாயிலாக உங்களை நான் ரீச் பண்ணுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ICSI ஃபின்சர்வ் என்ற நிறுவனத்தை கடந்த 1996 நான் நடத்தி வருகின்றேன். ஃபின்சர்வ் அப்படின்னால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ICSI அப்படின்னா என்ன அப்படின்னால் இன்வெஸ்ட் கேர்ஃபுல்லி, சேவ் இன்ஸ்டன்ட்லி, அதோட சுருக்கம் தான் ICSI ஃபின்சர்வ். இந்த ஃபின்சர்வ் என்னெல்லாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் கடந்து வந்த பாதையை சொல்லிவிட்டு நான் என்னென்ன ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் நம்மளோட கிளையண்ட்டுக்கும் ப்ராஸ்பெக்ட்டுக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் ஜென்ரல் மார்க்கெட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட், ஜெம்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு NGOவில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், MIDSன்னு சொல்லுவாங்க, மெக்லவி இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். எகெயின் S&S பவர் சுவிட்ச் கியர் லிமிடெட் என்ற கம்பெனியில் 7 வருஷம் நான் பணியாற்றியிருக்கிறேன். தென் திருஆரூரான் சுகர்ஸ் லிமிடெட் என்ற கம்பெனியில் 2 வருஷமும், தென் மேக்ஸ்வர்த் ஆர்ச்சிட்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற கம்பெனியில் 2 வருஷமும், அட்லாஸ்ட் ஐ ஒர்க்டு ஃபார் பாலிகா லைட்டிங் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இதில் இவ்வளோ தூரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 14 to 15 வருஷம் நான் கார்ப்பரேட்டில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது. அடுத்தபடியாக நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். டு ஸ்டார்ட் வித், நான் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறேன். அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்ட் நான் பண்ணிட்டுருக்கேன். அடுத்தபடியாக NPS பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமும் நான் பண்ணிட்டுருக்கேன். இது என்னுடைய ப்ராடக்டோட லிஸ்ட்டு. அடுத்தபடியாக சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரீடம் அப்படின்னால் என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னால் FREEDOM, அதுதான் நார்மலாக அதுக்கு உண்டான ஸ்பெல்லிங். பட் நான் கொடுக்குற ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னா அதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு M ஜாஸ்தி இருக்கும். அதாவது FREEDOMக்கு பதிலாக DOMMனு இருக்கும். அப்படின்னால் என்ன மீனிங் அப்படின்னால் F stands for family protection, R stands for retirement planning, E stands for emergency cash planning, அடுத்த E stands for education planning, D stands for debt optimization, அதாவது கடன் வாங்கியிருப்பாங்க அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சர்வீசஸ். O stands for optimizing income tax. சார் நான் நிறைய டேக்ஸ் கட்டுறேன், இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், அதுதான் ஆப்டிமைசேஷன் டேக்ஸு. M stands for medical emergency, and then one more M stands for marriage planning. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ். அடுத்தபடியாக இது யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம், எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னால் எஸ்டர்டேங்கிறது நேற்றுக்கு போயாச்சு. அடுத்தபடியாக உள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னால் யாரெல்லாம் ஒர்க் பண்ணி இந்த மாதம் சேலரி வாங்குறீங்களோ ஃபஸ்ட்டு சேலரியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னால் லைஃப் ஜேர்னி அப்படிங்கிறது பல பாதைகளை கடந்து வரக்கூடியது. என்ன அப்படின்னால் 18 வயசில் எஜுகேஷன் ஆரம்பிக்கும், 18, 19, 20, 21 இது எஜுகேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸில் ஒருத்தருக்கு ஏர்னிங் அப்படிங்கிறது இருக்கிற வாய்ப்புகள் மிகவும் கம்மி. அதுக்கு பிறகு 24 வயசில் அவர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயாச்சு அப்படின்னால் 24 to 45 வயசு அப்படிங்கிறது அடுத்த ஃபேஸ். இந்த ஃபேஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்னால் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயாச்சு, ஸ்கில் செட்டு அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாச்சு, அதுக்கப்புறம் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அது நடக்கும், வெட்டிங் நடக்கும், ஃபேமிலி அடிஷன் நடக்கும், கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. இது
24லேருந்து 45 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய செகண்ட் ஃபேஸ். இது இன்கம் இருக்கு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபேஸில் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கு. அடுத்தது ஃபேஸ் வந்து 45லேருந்து 60. இந்த ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, பசங்க வளர்ந்துருப்பாங்க. ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் எஜுகேஷன் கொடுத்தாகணும். ஆண் குழந்தை ப்ளஸ் பெண் குழந்தை இருக்கிற பட்சத்தில் 2 எஜுகேஷன் வரும், 1 வெட்டிங் வரும். அதையும் தாண்டி நமக்கு ரிட்டையர்மெண்ட் வரும். 45லேருந்து 60 அப்படிங்கிறது அந்த ஃபேஸில். அதையும் தாண்டி நம்ம செகண்ட் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், அல்லது புதிதாக தொழில் தொடங்கலாம். இந்த ஃபேஸ் உள்ளவங்களும் நம்ம வந்து 45 வயசில் ஸ்டார்ட் பண்ணால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னா, அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நெருக்கத்துக்கு கூட போக முடியாது. ஏன்னா இந்த ஜேர்னிங்கிறது லாங் டேர்ம் ஹைவே மாதிரி. உங்களுக்கு இங்கே ஆரம்பிச்சோன்னா அங்கே போய் நம்ம முடிக்கணும். அப்போ வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வாங்கும் பொழுதே ஒரு தொகையை நாம் எடுத்து வைத்து விட வேண்டும். இது நம்பர் 1. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஃபேஸில் நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும்போது நம்மளுடைய சேலரியும் உயர்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருக்கிறது. அப்போ நேச்சுரலாக என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம சேலரி உயரும் பொழுது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் உயர வேண்டும். அப்போ தான் இந்த ஃபேஸில் நம்ம ரீச் ஆக முடியும். இப்போது 45லேருந்து 60 சொல்லிட்டேன். 60க்கு பிறகு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், இல்லை நம்ம கன்சல்டண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நம்மளுடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஃபேமிலி முடிச்சிட்ட பிறகு நமக்கு இருக்கக்கூடிய சொத்துலேருந்து வருமானத்தை மாதம் வாங்கிக்கணும். இதுதான் ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் த டே 1 ஆஃப் ரிசீவிங் தி சேலரி. நம்ம 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது இட் இஸ் immaterial. But we have to start the journey by investing small and stepping up. அப்போ தான் அந்த கோலுக்கு வந்து நியராக டெஃபினட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் எ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த கோலுக்கு ஏற்கனவே உள்ள ப்ராடக்ட்ஸு, அதாவது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டு உங்களுக்கு அலைன் ஆகுது, எது அலைன் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு போயிட்டு தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கோ நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கோ அல்லது நமக்கு புதுசாக வரக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு கன்சல்டண்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம கோலுக்கு அது அலைன் ஆகவில்லை என்றால், நம்ம திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு சென்ட்ரலில் ட்ரெயின் பிடிக்கிறோம், திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்துட்டோம், நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு, திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம திருவள்ளூர்லேயே இறங்குற மாதிரி இருக்கும். ஆகையினால இப்போ 500 ரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணாலும் தப்பா, நான் இவ்வளோ சேலரி வாங்குற மாதம் 1 லட்சம், வெறும் 500 ரூபான்னா நம்ம தவறாக நினச்சிப்பாங்கன்னா தவறே கிடையாது. நம்முடைய பணம் நம்முடைய கையில் நம்மளுடைய லைஃப் டைம் வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அத்துணை பேரும் ஸ்டார்ட் ஆக்ஷன். அவ்வளோதான். இதுவரையில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்று நான் திண்ணமாக நம்புகின்றேன். உங்கள் குடும்பத்தாரும் இதனால் பயன்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படிக்கு மாயவரம் சோமசேகர், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பை மாயவரம் சோமசேகர். வாய்ப்புக்கு நன்றி.